இப்ப இயற்கை கூடிய விஷயம் என்னன்னா, அது என்ன சொல்லுதுன்னா, இயற்கை, இந்த பஞ்சபூதம், இந்த உலகம் என்பது கற்பனை. அது நிஜம் இல்ல அப்படிங்குது. அதுவும் நிஜம் கிடையாது. கற்பனையாலே பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வெற்றிடம். நீ பஞ்சபூதம்னு தேடினா எங்க போனாலும் எந்த பூதத்தையும் பார்க்க முடியாது. அதுவும் ஒரு வெற்றிடம். யாம் தோற்றி வைக்கிறோம். இது ஒரு நாள் எம்மாலே கலைக்கப்படும். அப்படிங்கிறது தான் அதோட செயல்பாடு. அப்ப என்னிடந்து ஒரு அலைவரிசை வருது இல்ல, அந்த அலைவரிசையால் சில பொருட்கள்லாம் தோன்றப்படுகிறது, சில படைப்புகள் உருவாகிறது. சில நாள் கழித்து அதை நிஜம் என்று அந்த பொருட்கள் உருவான இடத்துல இருக்கிற உயிர் தாவரங்கள்லாம் நிஜம்னு நம்பிருது. ஒரு நாள் அது நிஜம் இல்லைன்னு நான் சொல்ல முற்படும் போது அதை நம்ப மறுக்கிறது. யாமே திரும்பி சென்று அந்த கற்பனைகளை கலைத்து விடுகிறோம். கனவு எழுந்து வா அப்படி என்று சொல்கிறோம். அப்பொழுது நாம் வைகுண்டத்துக்கு நீ வா என்றால் கனவு முடிந்து விட்டது, எழு அப்படி என்று சொன்னோன்னா நீ எழுந்து வா. அப்ப இது ஒன்றும் இல்லாது என்னிடம் இருந்து வெடித்து சிதறப்பட்ட ஒரு அணு துகள்கள்ல இருந்து, ஒரு அலையிலிருந்து நீ போய் ஒரு இடத்துக்குள்ள சுவாசிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள இருந்து பிறக்கப்பட்டு வளரப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் இதை நிஜம் என்று நீ நினைக்கிறாய். இது நிஜம் இல்லை. நீ வந்தது எப்படி என்பதை தெரிந்து கொள். அப்ப யாமே, அது சொல்லுது, யாமே ஒரு வெற்றிடம், யாம் தோற்றி வைக்கிற அத்தனை பொருட்களும் கற்பனை தான்.